டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Xiaomi Wanbo T6 Max ப்ரொஜெக்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரொஜெக்டர் வந்து இப்போ தான் கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள. ப்ரொஜெக்டரில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொஜெக்டர் எப்படி இருக்குது அப்படின்ற அன்பாக்சிங்கை போய் பார்த்துடலாம் வாங்க. இந்த ப்ரொஜெக்டரோட பாக்ஸே ப்ரீமியமாக இருக்குது. ஸோ உள்ளே வாங்க. ப்ரொஜெக்டர் மேனுவல், அப்புறம் உங்களுக்கு பவர் கேபிள், அதுக்கப்புறம் உங்களுக்கு அடாப்டர், அப்புறம் ரிமோட் எப்படி இருக்குது பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ பேசிக் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் ஹேண்டியாக இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். லென்ஸ் வந்து உங்களுக்கு 1080p அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ப்ரொஜெக்டரோட டாப்பில் வந்து உங்களுக்கு பவர் பட்டன் கொடுக்குறாங்க. அதேமாதிரி பின்னாடி வந்து உங்களுக்கு 2 USB போட்டு, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கு, ஏவி போட்டு, HDMI போட்டு. இந்த ப்ரொஜெக்டரோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அதிலே உங்களுக்கு டிசைன் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு போர்ட்டபுளாக இருக்குது பாருங்கள். ஈஸியாக வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணலாம். வெயிட் வந்து ரொம்ப கம்மி. Xiaomiயில் வந்து இது இப்போ வந்திருக்க மாடல். இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு Xiaomi Wanbo இருக்குது, அதுக்கப்புறம் Wanbo Pro இருக்குது, அதுக்கப்புறம் T2 Max இருக்குது. T2 Max நிறைய பேர் வச்சுருப்பீங்க ஆல்ரெடி, இல்லை நிறைய பேர் வாங்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் தாராளமாக T2 Max போய் வாங்கலாம். T6 Maxக்கும் T2 Maxக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்குது. ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து 12,000 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு T2 Max வரும். இந்த ப்ரொஜெக்டர் வந்து இப்போ தற்போதைய விலை வந்து 22,870 rupees வந்து உங்களுக்கு வருது. இந்த ப்ரொஜெக்டர் வந்து பேங்க்வுட் வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து போய் வாங்க முடியும். ஸோ மற்ற வெப்சைட்லேயும் வந்து இனிமேல் வரும். ஃபர்தராக அமேசானில் வந்து கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து. அதுக்கப்புறம் வந்து T2R Max கூட இருக்குது. ஸோ T2R Maxும் நீங்கள் வந்து வாங்கலாம். இந்த T2R Maxக்கும் T6 Maxக்கும் உங்களுக்கு ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. T6 Max தான் நான் சொல்லுவேன். T2R Max கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வெயிட் பண்ணி T6 Max ப்ரொஜெக்டரே நீங்கள் வாங்கலாம். இந்த Wanbo மாடலில் வர எல்லாமே சூப்பராக இருக்குது கைஸ். உங்களோட ப்ரொஜெக்ஷன் சைஸ் வந்து கம்மி. இதில் வந்து இருக்க ப்ரோஸை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து 3000:1 கொடுக்குறாங்க. 3000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. அதுக்கப்புறம் உங்களுக்கு லூமன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5500 லூமன்ஸ் கொடுக்குறாங்க. ANSI லூமன்ஸில் சொல்லணும் அப்படின்னா 550 ANSI லூமன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டரில் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ரொஜெக்டரில் ஏன் ப்ரோ ANSI லூமன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ANSI லூமன்ஸ்ன்றது அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் வர லூமன்ஸ் மெஷர்மெண்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்லேயும் இருக்க லூமன்ஸை மெஷர் பண்ணி ஆவரேஜ் பண்ணி வர ஆன்சர் தான் உங்களுக்கு லூமன்ஸ். ஸோ ANSI லூமன்ஸில் மென்ஷர் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக இருக்கும். மற்ற ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் வந்து நார்மல் லூமன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் வீட்டிலேருந்தே செக் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறேன், இல்லைனா உங்களுக்கு ஐ கார்டு இங்கே கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி போய்ட்டு உங்கள் லூமன்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரொஜெக்டரோட ஃபீச்சர்ஸ் வேறு என்ன ப்ரோ? இப்போ ரெசல்யூஷன் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. 920x1080 பிக்சல் ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெக்டரில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. வந்து ப்ரோஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது. கான்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ப்ரோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக் ஃபோக்கஸ் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த சைடு வந்து அதை மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபோக்கஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் T2 Maxல கிடையாது. ஸோ இந்த T6 Maxல தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நிறைய பேர் ப்ரொஜெக்டர் மூவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ப்ரொஜெக்டரில் எலக்ட்ரானிக் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் ஈஸியாக அவங்களால ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸை மெயின்டைன் பண்ண முடியும். போர்ட்டபுளாக நீங்கள் எந்த ரூமில் எடுத்துகிட்டு போய் வச்சாலும் ஈஸியாக அதுவே ஃபோக்கஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ இதில் இருக்குது அப்படின்னா, இதோட முன்னாடி இருக்க மாடலில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு MTK ப்ராசஸர் தான் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஆண்ட்ராய்டு வச்சு தான் வருது. MTKனா மீடியாடெக் ப்ராசஸர். மீடியாடெக் ப்ராசஸரில் உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து அந்த ப்ராசஸர் வந்து கம்பேர் டு நம்ம அதர் ப்ரொஜெக்டர்ஸ் ஆண்ட்ராய்டோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ மீடியாடெக்கை கம்பேர் பண்ணும்போது T972 சிப் வந்து இந்த ப்ரொஜெக்டரில் வந்து போட்டிருக்காங்க. இந்த சிப்பில் வந்து என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, இது வந்து ஒரு ரொம்ப
10 நானோமீட்டர் சிப்பு. ஸோ எந்த அளவுக்கு வந்து சிப்போட சைஸ் கம்மியாகுதோ அந்த அளவுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஆல்ரெடி கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆர்கிடெக்சரில் எந்த அளவுக்கு வந்து ஒரு லாஜிக்கல் ப்ராசஸிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த மைக்ரோ டிரான்சிஸ்டர் எல்லாத்தையும் சின்னதாக வந்து வடிவமைப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருக்க மீடியாடெக் கம்பேர் பண்ணும்போது இது வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு லேகே ஆகாது. கேமிங் ப்ரொஜெக்டர் வந்து சொல்லுங்க ப்ரோ அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ப்ரொஜெக்டர் வந்து நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக ஃபுல் ஹெச்டி ப்ரொஜெக்டரு 22,000 ரேஞ்சில் கேமிங் விளையாடணும், ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டு வித்தவுட் லேக் வந்து எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் தாராளமாக போய் வாங்க. நான் வந்து லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க, 5 வாட் ஸ்பீக்கரு. லென்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் கிளாஸ் லென்ஸ் கொடுக்குறாங்க. நார்மலாக மற்ற ப்ரொஜெக்டர்லாம் வந்து கிளாஸ் லென்ஸ் வராது. இந்த ப்ரொஜெக்டரில் கிளாஸ் லென்ஸ் கொடுக்கறதுனால அந்த ப்ரொஜெக்டட் இமேஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பிக்சர் டெஸ்ட்டையும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்னொரு ரொம்ப மெயினான விஷயம் இந்த ப்ரொஜெக்டரில் வந்து கொடுக்குறாங்க. என்னென்னா நம்ம காரில் இருக்க 12 வால்ட் டிசி சப்ளை மூலியமாகவே இந்த ப்ரொஜெக்டர் ரன் பண்ண முடியும். ஆமாம் கைஸ், என்னாலே நம்ப முடியல. வெறும் 12 வாட் டிசி இன்புட் வந்து, ஸோ நீங்கள் அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து டிசி இன்புட் இருக்குது, அதுக்கப்புறம் 2 யூஎஸ்பி போர்ட் இருக்குது, ஒரு HDMI போர்ட் இருக்குது, ஏவி போர்ட்டு, அப்புறம் உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கு. ஸோ மொத்தம் இத்தனை போர்ட்ஸில் டிசி போர்ட்டில் நீங்கள் ஈஸியாக வந்து காரில் இருக்க அடாப்டரை வச்சு நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப சூப்பரான ஃபீச்சரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்ற ஃபீச்சர்ஸை விட இந்த எலக்ட்ரானிக் ஃபோக்கஸும் அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிற இந்த ஃபீச்சர்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. காரில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து தனியாக வந்து பவர் சோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம எங்கே எடுத்துகிட்டு போனாலும் அவுட்டோர் ப்ரொஜெக்ஷனாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே இவங்க கொடுக்குற 5500 லூமன்ஸ் வந்து ஓகேவாக இருக்குது அவுட்டோரில். பட் ஸ்டில் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இமேஜ் தெரியணும், நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்டோரில் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளூடூத் 5.0 கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டு 9.0 வந்து உங்களுக்கு இதில் வருது. ஆண்ட்ராய்டு 9.0 கூடவே 2GB ரேம் கொடுக்குறாங்க. நான் சொன்ன அந்த ஆம்லாஜிக் ப்ராசஸரு, அதுக்கப்புறம் 2GB ரேமு, அதுக்கப்புறம் என்ன ப்ரோ ஒரு செல்ஃபோன் மாதிரி. ஆமாம், ப்ரொஜெக்டரில் இப்போ வந்து நல்லா அட்வான்ஸ்டு ப்ரொஜெக்டர் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ராசஸர் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் ரேம் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு CPU நல்லா இருக்கணும். ஸோ டிவியாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே ஆண்ட்ராய்டு கொண்டு வராங்க. ஆனால் அதில் பின்னாடி இருக்க அந்த ப்ராசஸரும் அதோட ரேம் கெப்பாசிட்டி பற்றி எந்த ரிவ்யூவரும் வந்து சரியாக சொல்ல மாட்டேன்றாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம செல்ஃபோன் மாதிரியே தான் ப்ரொஜெக்டரு, அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு சப்போர்ட் இப்போ புதுசாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டு வராங்க. அதனால் அதில் இருக்க ப்ராசஸரையும் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ கவனமாக அந்த ப்ராசஸர் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்ன நேனோமீட்டர் சிப்பு வந்து உங்களுக்கு வருது, எந்த அளவுக்கு அதோட ஸ்பீடு இருக்கும் அப்படின்றது ரேம் வச்சு தான் இருக்கும். ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து இதில் 16GB வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 16GB கெப்பாசிட்டிக்கு எனக்கு தெரிஞ்சு நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், இல்லை அமேசான் ப்ரைமாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு ஹாட் ஸ்டாராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஆப் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 100 MBயில் வரும். இந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 ஆப்பை சாலிடாக நீங்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். 4 பாயிண்ட் கீஸ்டோன் கரெக்ஷன் கொடுக்குறாங்க. 4 பாயிண்ட் கீஸ்டோன் கரெக்ஷன்னா என்ன ப்ரோ? கீஸ்டோன் கரெக்ஷன்னா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நிறைய வீடியோவில். அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். இந்த கீஸ்டோன் கரெக்ஷன் வந்து 4 பாயிண்ட் இருக்கிறதுல என்ன அட்வான்டேஜ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பாக்ஸ் இமேஜ் எங்கே போனாலுமே வரும். இதில் இன்னொரு விஷயம் வந்து சைடு ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த ப்ரொஜெக்டர் இருக்குது. நிறைய பேர் ப்ரொஜெக்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ரொஜெக்டர் வந்து கீழே வச்சு டேபிளில் மவுண்ட் பண்ணும்போது நம்ம வாலில் மவுண்ட் பண்ணிட்டா அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம நடந்து போகும்போது அந்த குறுக்க வந்து இமேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் சைடில் வச்சு உங்களோட இமேஜ் வந்து ஃபுல்லாக ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பரான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ப்ரொஜெக்டரோட ரிவ்யூ எடுக்கிறதுக்கு எனக்கு நிறைய நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அது இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அந்த ஒரே காரணத்துக்காக தான் இது போடுறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ சைடு ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஜெக்டரில் வந்து கொடுக்குறாங்க. சைடில் வச்சுட்டு நீங்கள் 4 பாயிண்ட் கீஸ்டோன் கரெக்ஷன் மூலிமா ஸ்ட்ரெயிட்டாக இமேஜை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதில் வந்து LCD பேனல் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. LED லைட் சோர்ஸ்னால உங்களுக்கு 20,000 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இமேஜ் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ இமேஜ் டெஸ்ட்டையும் வந்து நம்ம போய் பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்துட்ருக்கீங்க 100 இன்ச்சு. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. ஸோ ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து இப்படி தான் வந்து 100 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி சைடு ப்ரொஜெக்ஷனும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சைடு ப்ரொஜெக்ஷன் வந்து ஒரு தடவை லைட் ஆஃப் பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள்.
ஸோ அதனால தான் சொல்கிறேன். இது வந்து ஆண்ட்ராய்டு 9.0 இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லேக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியும் லேகே சுத்தமாக ஆகலை. ஈஸியாக வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ லேகுன்றது சுத்தமாக கிடையாது. எத்தனை ஆப் இன்ஸ்டால் பண்ணாலுமே அப்படியே இருக்குது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஹர்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். 2GB RAM 16GB ROM கொடுக்குறாங்க. ரிமோட்டோட சென்டரில் வந்து உங்களுக்கு ஏஐ இன்புட் வாய்ஸ் கண்ட்ரோல். ஸோ ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆப் வந்து நீங்கள் சொன்ன ஆப் வந்து ப்ளே ஆகும். சைடு ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள். எலக்ட்ரானிக் Keystone 4 Keystone வந்து மேனுவலாக +or- 40° அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸ்ட்ரைட்டாக இமேஜ் வந்து வரும். பிக்சர் எப்படி இருக்க பாருங்கள். 4K வந்து சப்போர்ட் பண்ணும். 4K வீடியோஸ் ப்ளே பண்ணாலும் லேக் ஆகாமல் ப்ளே ஆகுது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். பிக்சர் குவாலிட்டி ரொம்ப விவிடாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ், பிக்சர் டெஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இமேஜ் டெஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு கலரோட கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இப்போ மெயினாக வந்து இந்த இமேஜ் டெஸ்ட்டில் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் கொஞ்சம் வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அடுத்த மாடலில் நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு 9.0 கொடுத்துருக்காங்க ப்ரோ, அப்கிரேடபிள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு 9.0லேருந்து அப்கிரேடபிள் வரும். இதை ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, T2 மேக்ஸ்லேயுமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வர ஆண்ட்ராய்டு வந்து பழைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருந்தது. இப்போ ரீசெண்டாக Wanbo T2 மேக்ஸ் வாங்குறவங்களுக்கும் உங்களுக்கு 9.0 அப்கிரேடபிள் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இவங்களோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எல்லாமே அப்கிரேடபிளாக கொடுக்குறாங்க. எத்தனை ப்ரொஜெக்டர் நம்ம வச்சுருக்க ஆண்ட்ராய்டு வந்து அப்கிரேடு வந்து வந்துச்சு அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். நம்ம வச்சுருக்க ஆண்ட்ராய்டு ப்ரொஜெக்டர் ஒரு தடவை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி கேரே கிடையாது. அந்த ப்ரொஜெக்டரில் இருக்க ஆண்ட்ராய்டு தான் நம்ம கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணோம். ஒரு 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 5 வருஷத்தில் எவ்வளோ ஆப்ஸ் வந்து அப்டேட் ஆகுது. அந்த அப்டேட் எல்லாமே ஒர்க் ஆகிறதுக்கு ஆண்ட்ராய்டும் கூட சேர்ந்து அப்கிரேட் ஆனால் தான் நம்மளால் கனெக்டிவிட்டி இஷ்யூ இல்லாமல் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை வந்து ப்ரொஜெக்டர் கம்பெனி நிறைய பண்ணுறது கிடையாது, மேனுஃபேக்சரரு. இந்த ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்கிரேடபிள் வருது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதில். ஏஐ வாய்ஸ் ரிமோட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அமேசான் ஃபயர் ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அலெக்ஸா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் வாய்ஸில் வந்து கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ரிசீவ் பண்ணி உங்களுக்கான இது வந்து டெக்ஸ்ட்டோ இல்லை அதுக்கான ரெஸ்பெக்டிவ் மூவிஸையோ வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். 5G வயர்லெஸ் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஸோ 5G WiFi டியூவல் பேண்ட். ஸோ 2.4 GHz இது ஒர்க் ஆகும், 5 GHz ஒர்க் ஆகும். ஸோ எத்தனை ப்ரொஜெக்டர் இந்த மாதிரி ஒர்க் ஆகுன்றது எனக்கு தெரியல. இதோட கம்பேரபிள் ப்ரொஜெக்டர் வந்து இதே ப்ரைஸ் ரேஞ்சில் என்னென்ன ப்ரோ சொல்லலாம். உங்களுக்கு நீங்கள் வந்து லேசர் விஷன் 455 இல்லை அதுக்கு அடுத்த மாடலில் வந்து நீங்கள் சொல்லலாம். வான்சோவில் நிறைய மாடல் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து AUN AKey 7 இருக்கட்டும், 8 இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மற்ற ப்ரொஜெக்டர் கூட கம்பேர் பண்ணலாம். பட் இந்த ப்ரொஜெக்டர் அளவுக்கு அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எலக்ட்ரானிக் ஃபோக்கஸாக இருக்கட்டும், சில 4 கீஸ்டோன் கரெக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓவராலாக நான் வந்து இந்த ப்ரொஜெக்டருக்கு வந்து அவுட் ஆஃப் 10 வந்து 9 கொடுக்குறேன் நம்ம சேனல் மூலிமா. இந்த ப்ரொஜெக்டரோட ரேட்டிங்ஸ் ஏன் ஐயா இருக்குன்னா இதோட ப்ரைஸு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் நான் பண்ணலை. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து கான்ஸ் என்ன ப்ரோ சொல்லவே இல்லை அப்படின்னா, கான்ஸ் வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சர் சைடில் வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இதோட கம்பேரபிள் ப்ரொஜெக்டர் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. 10,000 15,000 ஸோ இப்படி தான் வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்குது. பட் இதில் வந்து வெறும் 3,000 தான் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்குது. அதனால் நீங்கள் பிக்சர் டெஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கா மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இது வந்து ஒரு கான்ஸு கவனிச்சுக்கோங்க. இந்த ப்ரொஜெக்டர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை கைஸ். இதில் யூஸ் பண்ணுற ப்ராசஸராக இருக்கட்டும் இல்லை ரேமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது.
இதில் பில்ட் பண்ணியிருக்கிறதுல இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஆப்டிக்கல் அந்த ஆப்டிக் யூஸ் பண்ணுற அந்த ஆப்டிக்ஸ், அதாவது ப்ரொஜெக்ட் பண்ணுற அந்த லைட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த எல்சிடி பேனல் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டஸ்ட்டு சீக்கிரம் படியாது. டஸ்ட்டு படிஞ்சாலும் உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு படியாது. ஸோ அப்படி படிஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து அழகாக அதை ஓப்பன் பண்ணி யூசர் மேனுவல் மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். வேணும்னா வயர்லெஸ் கேஸ்டிங், ஸோ உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் ஈஸியாக கேஸ்ட் பண்ணிக்கலாம். எத்தனை ஆண்ட்ராய்டில் இந்த மாதிரி கேஸ்டிங் சப்போர்ட்டோடு கொடுக்குறாங்கன்றது தெரியல. பட் இந்த ப்ரொஜெக்டரை வாங்கினீங்கன்னா இவங்க கொடுக்குற அந்த ஆண்ட்ராய்ட்லேயே வந்து வயர்லெஸ் கேஸ்டிங் வந்து வருது. ஸோ சின்னதாக நீங்கள் வந்து உங்களோட டிஸ்பிளே இமேஜை வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக பெருசாக வந்து நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். ஈஸியாக இருக்கும். ஃபைலை வந்து நம்ம கேரி பண்ணி அதுக்கப்புறமா அதை ப்ளே பண்ண தேவையில்ல. செல்ஃபோனில் சும்மா அப்படி தட்டி விட்டோமா அழகாக ஒரு 120 இன்ச் வரைக்கும் இந்த ப்ரொஜெக்டரால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். 120 200 120 இன்ச்சிலிருந்து 200 இன்ச் வரைக்கும் இந்த ப்ரொஜெக்டரால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். 200 இன்ச் யோசிச்சு பாருங்கள். 200 இன்ச் போதும். அதுக்கு மேலே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் குவாலிட்டி கம்மியாகும். ஸோ 200 இன்ச் வந்து கம்பெனி சைட்டை சொல்லியிருக்காங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 200 இன்ச்சுமே ரொம்ப ஜாஸ்தி தான். 120 இன்ச்சில் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட ரெசல்யூஷன், கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, அதுக்கப்புறம் இன்ச்சு, அதுக்கப்புறம் அதில் இருக்க ரிமோட்டு, ஃபுல் ஹெச், ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருக்கலாம். அப்புறம் இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு நாய்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. 2 ஃபேன் வந்து இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் ஜென்ரேட் பண்ணுற நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்பீக்கர்ஸும் வந்து 5 வாட் ஸ்பீக்கர்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 5 வாட் ஸ்பீக்கர் ஃபுல்லாகவே ஸ்டீரியோ தான். நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஸ்பீக்கர் வாங்கணும் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பட் மற்ற ப்ரொஜெக்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த 5 வாட் ஸ்பீக்கர் போதும். T2 மேக்ஸில் உங்களுக்கு 3 வாட் ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க. இந்த அப்கிரேடபிள் வெர்ஷன் வந்து நல்லா இருக்குது. ஸோ T2 மேக்ஸ் கம்பேர் பண்ணும்போது T6 மேக்ஸில் இதெல்லாம் தான் வேரி ஆகும் கைஸ். ஸோ அவ்வளோதான் மேக்ஸிமம் இந்த ப்ரொஜெக்டரோட ஸ்பெக்ஸு, அதுக்கப்புறம் ஃபியூச்சர். ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட அவைலபிலிட்டி வந்து இப்போ பேங்க்வுட்டில் வந்து இருக்குது, மற்ற வெப்சைட்டில் வந்து கிடையாது. அமேசானில் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குங்க. அமேசானில் லிங்க் வந்ததும் நான் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ பேங்க்வுட் லிங்க்கை வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இந்த ப்ரொஜெக்டர் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலியமாக போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ், சியர்ஸ்.